அம்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மே 31, அதாவது உங்க சொந்தக்காரங்க பல பேருக்கு பிறந்தநாளா இருக்கலாம், இல்ல கல்யாண நாளா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம புகையிலை எதிர்ப்பு தினம். அது பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துல இருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புகையிலை இல்லா சமுதாய இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கலைவாணன் அவர்கள் சார் வந்திருக்காங்க. ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, சொல்லுங்க டாக்டர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த புகையிலை இல்லா சமுதாய இயக்கம், அந்த இயக்கத்துல உங்களுக்காக ஏதோ விருது கொடுக்கறதா கேள்விப்பட்டிருந்தோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் இதுல அடிக்ட் ஆயிருக்காங்க இல்லையா மக்கள். ஸோ அடிக்ட் ஆயிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட்ல என்னதான் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மது பழக்கத்தில் வெளியில வர்றதுக்கு, அந்த மாதிரி புகையிலையிலும் வெளியில வர்றதுக்கு என்னதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணாலும் இவங்க நம்ம மக்கள் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு போறது இல்லை. ஸோ அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பேசுவோம். நீங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்திட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அம்மா டிவி நேயர்களுக்கும் மற்றும் ஒரு புகையில்லாத சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று எங்கள் இயக்கத்தின் மூலம் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தின் தூண்களாக இருக்கும் இந்த இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இதற்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சி நாம் தொடங்கலாம். நீங்க கேட்டீங்க உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு. சுருக்கமாக சொல்லணும்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார நிறுவனம், உலகத்திலேயே மொத்தமாக எத்தனையோ வியாதிகள் இருந்தாலும் 8 வியாதிகளுக்காகத்தான் அல்லது 8 விஷயங்களுக்காகத்தான் தனியாக சில நாட்களை அனுசரிக்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 8 நாட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா மலேரியா, காசநோய், அதாவது எய்ட்ஸ், அது போன்ற சில வியாதிகள் மற்றும் இரத்த தான முகாம், இரத்த தானத்திற்கென்று ஒரு நாள், உலக சுகாதாரத்துக்கென்று ஒரு நாள், இப்படி 8 நாட்களை அனுசரிக்கின்றது. அந்த 8 நாட்களில் ஒரு நாளாக இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையும் அவர்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலக அளவில். இதிலிருந்தே இந்த தினம் அல்லது இந்த புகையிலைக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.